அண்ட் சார் இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெயின் ஒரு படம் நமக்கு லான்ச் பண்ணோம். இந்த சைடில் மிஷ்கின் அவர்கள் அண்ட் விஜய் சேதுபதி காம்போ எப்படி போயிட்டுருக்கு படம்? படம் முடிஞ்சுது. முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல வந்து காப்பி ரெடி ஆயிடும். ஓகே. காப்பி ரெடி ஆனவுடனே உண்மையிலேயே இது வந்து திரையுலகத்து மத்தியில அகில உலகுக்கு ஒரு அத்தாட்சி வந்து ட்ரெயின். நான் உண்மையிலேயே வந்து மிஸ்கினை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் அவர் வந்து விக்ரமுக்கு வந்து கந்தசாமியினுடைய கால் ஷீட்டு அவருக்கு தான் போக வேண்டியது. ஓகே. ஆனால் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் கதை எனக்கு சொல்லலைன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு இலக்கண ரீதியாக, அதாவது அது வந்து ஒரு ஒரு சத்யஜித் ரே, மிர்னால் சென், மகேந்திரன், பாலச்சந்தர் அந்த மாதிரி ஸ்டைலில் சொல்லும்போது நான் கமர்ஷியலாக அந்நியனை அடிக்கணும்னு நான் போகிறேன். எனக்கு அந்நியன் மாதிரி அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை கொடுப்பேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு இன்றைக்கி படம் எடுத்தேன்னா இன்றைக்கே எனக்கு 10 கோடி லாபம் வந்துடும், ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இது எனக்கு அதை விட பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதை நான் மிஸ் பண்ணோம். 2 பேரும் அதே பண்ணியிருந்தால் இந்நேரம் ஒரு 4-5 படம் கொடுத்துருப்போம். காலம் தள்ளி எனக்கு வந்து ட்ரெயின் கிடச்சிருது. உண்மையிலேயே உச்சி முகரணும், உண்மையான உழைப்பாடு.